ஒரு ஒரு உதாரணம் எடுத்துப்போமே. ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் முன்னாடி ஒருத்தர் இன்னொருத்தர பத்தி சொல்றாரு. இவரு என்கிட்ட திருடிட்டு வந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த ஒரு 10 பேருக்கு முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி சொல்லிட்டு, அது அவருடைய நற்பெயரை கெடுக்கும் வகையில் ஒரு விஷயத்த பரப்புறது ஒரு அவதூறு. ஒருத்தருடைய நற்பெயரை கெடுக்கும் வகையில் அவர பத்தி போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இதில இந்த பிரிவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செதுக்குதல், ஒரு வடிவத்தை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அத ஓவியம் வரைதெல்லாம் கிடையாது. அதாவது ஆர்ட்டிஃபிஷியலா எல்லாம் ஏஐ இருக்கு இல்லையா? ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த மாதிரி போட்டு பண்ணுறது, அதையெல்லாம் வச்சு கூட நம்ம ஒருத்தருக்கு அவதூறை ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக அவர் வழக்கு தொடர முடியும். வழக்கு தொடர்ந்து, அதாவது தண்டனை மட்டும் இல்லாமல், இந்த 2 வருட தண்டனை அபராதம் அது மட்டும் இல்லாமல், இந்த அவதூறால் பாதிக்கப்படக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா? அந்த நபர் அல்லது ஒரு குழுமம் அல்லது ஒரு சமூக அமைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்கள் இந்த அவதூறால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வருமான இழப்பு, மன உளைச்சல் மற்றும் இதர விஷயங்கள், இதையெல்லாம் மேற்கொண்டு தண்டனையோடு சேர்த்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதுக்கும் சேர்த்து அந்த இழப்பீடு கோர முடியும். அது எவ்வளவுன்றது அவரவர் அந்த தனிநபர் அவர்களுடைய வருமான இழப்பு, அந்த நிறுவனத்தினுடைய தகுதி, அதையெல்லாம் பொறுத்து அவங்க தீர்மானம் பண்ணிக்கலாம். உண்மையில் அது அவதூறு பரப்பி இருந்தால் மட்டும். அதுக்காக விமர்சனமே தப்பு. நான் ஒரு பொருள் வாங்குகிறேன், ஒரு நிறுவனத்தில் அந்த பொருளின் மீதெல்லாம் விமர்சனம், இது எல்லாம் தவறு. ஒரு அரசியல்வாதி மேலே விமர்சனம் தவறு, அப்படியெல்லாம் கிடையாது. அவதூறு என்பது வேற, முழுக்க நான் வரையறுத்து சொல்லியிருக்கேன்.